இனி ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றது ரொம்ப ஈஸி. அதுவும் டைரக்ட் ஏர்லைன் பிரைஸ்ல 20 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுவை மக்களின் பேராதரவு பெற்ற உங்கள் சக்தி சேனலின் மற்றும் ஒரு அங்கம் சக்தி ஏர் ஏஜென்சி. நம்ம சக்தி ஏர் ஏஜென்சிஸ் B2B பேசிஸ்ல உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தராங்க. சோ உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு வேணாலும் போகலாம், அதுவும் சரியான பிரைஸ்ல. பிரான்ஸ், லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற உலகின் அனைத்து நாடுகளுக்கும் இன்டர்நேஷனல் டிக்கெட் மட்டுமல்லாமல் இந்தியாவிற்குள் நீங்கள் எங்கு வேணாலும் சென்று வர டொமஸ்டிக் ஏர்லைன் டிக்கெட்டும் நாங்கள் புக் செய்து தருகிறோம். பாரிஸ் டு சென்னை, சென்னை டு பாரிஸ்க்கு ஃபிளைட் டிக்கெட் லோ ஃபேர்ல எங்களிடம் கிடைக்கும். ஒரு கால் பண்ணா போதும், உடனடியாக இன்டர்நேஷனல் மற்றும் டொமஸ்டிக் ஃபிளைட் டிக்கெட் புக்கிங் செய்து தருகிறோம். வேறு யாராலும் தர முடியாத மிக குறைந்த கட்டணம், நிறைவான சேவை. Fly around the world at cheapest price. சக்தி ஏர் ஏஜென்சி, சக்தி சேனல், 4th Cross, நியர் அங்கன்வாடி, அண்ணா நகர், புதுச்சேரி. கால் or WhatsApp 9952433443 மற்றும் 7686827737. Phone 0413-450-6081. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுவையில் நியாய விலை கடைகளில் விரைவில் கோதுமை விநியோகிக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள், புதுவை மாநிலத்தில் நியாய விலை கடைகளில் அரிசி தொடர்ந்து விநியோகிக்கப்பட்டு வருகிறது. சட்டப்பேரவையில் அறிவித்தபடி விரைவில் கோதுமையும் விநியோகிக்கப்பட உள்ளது என்றார். அப்போது அவரிடம் நீதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க செல்வீர்களா என கேட்டபோது அது குறித்து பதிலளிக்காமல் சென்றுவிட்டார். புதுச்சேரி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கத்தினர் நிலுவையில் உள்ள 3 மாத சம்பளத்தை உடனே வழங்கக் கோரி சுகாதார இயக்க திட்ட இயக்குநரை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். புதுச்சேரி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கத்தினர் சுகாதார இயக்ககத்தின் திட்ட இயக்குநர் கோவிந்தராஜனை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். அதில் நிலுவையில் உள்ள 3 மாதம் சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும், NRHM ஊழியர்களுக்கு வழங்குவது போல் தங்களுக்கும் சம்பளம் வழங்க வேண்டும், 10 ஆண்டுகள் முடித்த ஓட்டுநர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டன. தொடர்ந்து திட்ட இயக்குநர் கோவிந்தராஜன் கூறுகையில், 3 மாத சம்பளத்தை வழங்குவதற்கான கோப்புகள் தயார் செய்து அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விரைவில் சம்பளம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பணி நிரந்தரம் குறித்து முதல்வரிடம் பேசி ஆவண செய்வதாகவும் தங்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாகவும் தெரிவித்தார். இதில் தொழிற்சங்க தலைவர் புருஷோத்தமன், செயலாளர் பிரபாகரன், பாபு, ஐயனார், பெரியசாமி, லூர்த், வெங்கடேசன், முனுசாமி மற்றும் ஊழியர்கள் உடனிருந்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் இருந்து தமிழக பகுதிக்கு கடத்த இருந்த 500 கிலோ மதிப்பிலான புதுச்சேரி அரசின் இலவச அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் நியூட்டன் தலைமையில் போலீசார் காரைக்கால் அடுத்த திருப்பட்டினம் பகுதியில் நேற்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சிறிய சரக்கு வாகனத்தில் தமிழக பகுதிக்கு கடத்துவதற்காக மூட்டை மூட்டையாக 500 கிலோ புதுச்சேரி அரசின் இலவச அரிசிகளை வைத்திருந்தது தெரியவந்தது. மேலும் அந்த வாகனத்தில் இருந்த நபர்களிடம் போலீசார் விசாரணை செய்ததில் தமிழக பகுதியான திட்டச்சேரியை சேர்ந்த செந்தில் குமரன், குமரேசன் என்று தெரிவித்தார்கள். இதனை அடுத்து உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் தமிழக பகுதிக்கு கடத்த வைத்திருந்த 500 கிலோ புதுச்சேரி அரசின் இலவச ரேஷன் அரிசிகளை பறிமுதல் செய்து இருவரையும் காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். டெல்லி போலீஸ் அதிகாரி என கூறி பெண்ணிடம் ரூபாய் 1.53 லட்சம் மோசடி செய்த நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கருவடிக்குப்பத்தை சேர்ந்த பெண் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டெல்லி போலீஸ் அதிகாரி பேசுவதாகவும் உங்கள் பெயரில் பண மோசடி நடந்துள்ளது தொடர்பாக சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் வழக்கில் இருந்து விடுவிக்க பணம் அனுப்ப கூறியுள்ளார். அதனை நம்பி அந்த பெண் ரூபாய் 1.53 லட்சத்தை அனுப்பி ஏமாந்துள்ளார். பாகூரை சேர்ந்த ஆண் நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி பேசுவதாகவும் முத்ரா கடனுதவி திட்டத்தில் குறைந்த வட்டியில் ரூபாய் 2 லட்சம் வரை கடன் தருவதாகவும் அதற்கு செயலாக்க கட்டணம் செலுத்த கூறினார். அதனை நம்பி மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கில் ரூபாய் 48,500 அனுப்பி ஏமாந்துள்ளார்.
வீராம்பட்டினத்தை சேர்ந்த பெண் ஒருவர் ஓட்டலில் அறைக்கு முன்பதிவு செய்ய ஆன்லைனில் கிடைத்த மொபைல் எண்ணில் பேசினார். எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் அறை முன்பதிவு செய்ய பணம் செலுத்த கூறினார். இதையடுத்து அப்பெண் 20,400 ரூபாய் செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி பெண் ஒருவர் 20,000, ஆண் நபர் 60,317, மற்றொரு பெண் 33,000 என 6 பேர் 3,35,317 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தமிழ்கனல் ராதாகிருஷ்ணன் உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பாக அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தமிழ்கனல் ராதாகிருஷ்ணன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு அரசின் இலவச மிதிவண்டிகள் வழங்கும் விழா இன்று வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர், ஆசிரிய பெருமக்கள் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பதிலடி கொடுத்த இந்திய பாதுகாப்பு படைகளின் வெற்றியை பறைசாற்றும் வகையில் மங்களம் தொகுதியில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பதிலடி கொடுத்த இந்திய பாதுகாப்பு படைகளின் வெற்றியை பாராட்டும் வகையில் மங்களம் தொகுதி தலைவர் சபரி கிரிசன் தலைமையில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது. முன்னதாக தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேடு பகுதியில் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட பாஜக கட்சியினர் இந்திய தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவி ஓம் அனிதா முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன், மாநில விவசாய அணி துணைத் தலைவர் பெருமாள், பாஜக பிரமுகர் PRT பிரபு, முன்னாள் தொகுதி தலைவர் ஆறுமுகம், மாவட்ட நிர்வாகிகள் சண்முகம், வேதகிரி, அமிர்தராஜன், கந்தன் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி பொதுச் செயலாளர் கணேஷ் செய்திருந்தார். வெள்ளியனூர் அருகே தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழாவில் திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வெள்ளியனூர் அருகே உள்ள தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழி மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 19ஆம் தேதி முதல் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் சுவாமிக்கு ஒவ்வொரு நாளும் அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு இரவு மின் அலங்காரத்துடன் ஏழை மாரியம்மன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நேற்று இரவு மின் அலங்காரத்துடன் ஏழை மாரியம்மன் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மஞ்சள் நீராட்டு விழாவில் பங்கு பெற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். மேலும் வீடுதோறும் சுவாமிக்கு படையிலிடப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் இரவு பன்ருட்டி குமாரபுரம் பகுதியை சார்ந்த விக்னேஷ் நாடக ஆசிரியர்களின் தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது. இதனை திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விடிய விடிய தெருக்கூத்து நாடகத்தை கண்டு களித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தேசிய டெங்கு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு வாகன பேரணியை சுகாதாரத்துறை இயக்குநர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் சுகாதாரத்துறை சார்பில் தேசிய டெங்கு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடத்தப்பட்டது. பொதுவெளியில் வீசப்படும் பொருட்களால் தண்ணீர் தேங்கும் வாய்ப்பு உள்ளது. அதில் நோய் பரப்பும் ஏடிஸ் கொசுக்கள் அதிகமாக உற்பத்தியாகிறது. இதனால் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடத்தப்பட்டது. சுகாதார உதவியாளர்கள், ஆய்வாளர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் பங்கு பெற்ற விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை கடற்கரை சாலையில் சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் துவக்கி வைத்தார். கடற்கரை சாலையில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று சுகாதாரத்துறை தலைமை அலுவலகம் அருகே நிறைவடைந்தது. புதுச்சேரி பார்லே நிறுவனத்தில் 20,000 லிட்டர் ஐஸ்கிரீம் தயார் செய்யும் உற்பத்தி கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி பாண்லே நிறுவனம் குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை நிலையத்துடன் செய்து கொண்ட ஒரு நீண்டகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமுல் பிராண்ட் ஐஸ்கிரீம் உட்பட தற்பொழுது தினமும் 10,000 லிட்டர் உற்பத்தி செய்து வழங்கப்பட்டு வருகிறது. இதனை 20,000 லிட்டராக அதிகரிக்கும் நோக்கிலும் கோன் ஐஸ்கிரீம் உற்பத்தியினை தொடங்கிடவும் விரைவாக கெட்டிப்படுத்தும் வசதியினை ஏற்படுத்தும் வகையில் புதிய 20,000 லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடம் ரூபாய் 34,35,031 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நிறுவப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய 20,000 லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடம் அமைக்கும் பணியை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் சரவணன்குமார், தேசிய பால்வள வாரியத்தின் தலைவர் மீனேஷ் ஷா, தலைமை செயலர் சரத் சௌகான் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர்கள், நிர்வாகிகள், விவசாயிகள் மற்றும் பாண்லே பணியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வீட்டிற்குள் நுழைந்த 8 அடி நல்ல பாம்பை வனத்துறை ஊழியர் லாபகமாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்தவர் மாறன். இவரது வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் நல்லபாம்பு ஒன்று நுழைந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்து வீட்டில் இருந்தவர்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். வனத்துறை ஊழியர் சண்முகம் விரைந்து வந்து சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு 8 அடி நீளமுள்ள நல்லபாம்பை பிடித்து சென்று வனத்துறையிடம் ஒப்படைத்தார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக விட்டு மழை பெய்து வருவதால் பாம்பு வந்திருக்கலாம் என்றும் பொதுமக்கள் தங்களது வீடு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என வனத்துறை அறிவித்துள்ளது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.